கோல்ட் ரேட் ஏறிட்டே தான் இருக்கு. ஸோ கோல்ட் ரேட் ஏறினாலும் நகை சீட்டு மூலமா அதுவும் ஒரே மாசத்துல பே பண்ணி 2-3 கிராம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கான வீடியோ தான் நான் சொல்லியிருக்கேன். நகை சீட்டு மெத்தட் தான், வேஸ்டேஜ் கிடையாது, மேக்கிங் சார்ஜ் கிடையாது, ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி அதிக கிராம் சேர்க்கறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பண்ண முக்கியமான விஷயத்தெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மட்டும்தான் நான் அதிக கிராம்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதை டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஒர்க்குக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நகை இருக்குது. ஸோ நகையை ஒருத்தவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி நகையை அடகு வச்சு கொடுங்க, இந்த மாதிரி வெளியில் ரொம்ப வட்டி அதிகமாக கேட்குறாங்க, நீங்கள் ஒரு 2% கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த நகை வீட்டில் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்னைக்கே வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒன் டைம் டெபாசிட் சேஃபான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஒன் டைம் டெபாசிட்டுங்கிறது மிகப்பெரிய சேஃப் தான். அது நம்ம போடுற கடையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பிரணவ் ஜுவல்லர்லாம் போட்டு நிறைய பேர் லாக் ஆகி போச்சு. அந்த காசு இதுவரையுமே வாங்க முடியாம கேஸ் போயிட்டு தான் இருக்கு. 7 lakh 5 lakhs அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அது எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டெபாசிட்டும் இருக்கு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 5 lakh பே பண்ணீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க, ப்ளஸ் நீங்கள் அதுக்கு ஜுவல்ஸும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு நிறைய பேர் பாண்டு வாங்கி அவங்க டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணியெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஏமாற்றி அந்த மாதிரி காசு நிறைய போயிருக்கு. சீட்டு போட்ட காசுக்கு நகை எடுக்க முடியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிருக்காங்க. ஸோ இந்த பிரணவ் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா இப்போ நானுமே என்ன சொல்லுவேன்னா, ஒரு பிரான்ச் ஒரு இடத்துல ஒன்று இருக்குது அப்படின்னா, சின்ன கடையாக இருக்குன்னா நீங்கள் டக்குன்னு நம்பிடாதீங்க. அதே பிரான்ச் நிறைய இடத்துல இருந்துச்சுன்னா நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நானும் வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் எனக்கே ஒரு பாடமாக இருந்தது இந்த பிரணவ் ஜுவல்லரி தான். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்துச்சு, திருச்சியில இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே பிரணவ் ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. வேஸ்டேஜே இல்லாமல் நகை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போனாங்க அந்த கடை. திடீர்னு 1 by 1 அப்படியே சடவுன் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ கடைசியில் எல்லா கடையும் பூட்டிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வாங்கின பணத்தை வச்சு அவங்க வேற பிஸ்னஸ்க்கு சைடில் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றா இருக்கிற ஜுவல்ஸை மட்டும் வச்சு அந்த கடையை ரன் பண்ணிட்டு நம்மக்கிட்ட இருந்து அமௌண்ட்டை அப்போ வரைக்குமே கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, சீட்டு காசெல்லாம். ஆனால் அந்த டைம் கூட பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டினவங்க என்னென்ன நகை குறையுதே அப்படிங்கிற ஒரு சுதாரிப்பு இல்லாமல் அதையும் புரிஞ்சுக்காம கட்டிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ நம்மளோட லக்கு நான்லாம் பார்த்தீங்கன்னா பிரணவ் போயிருக்கேன், கோல்டு காயின் கூட எடுத்திருக்கேன், அது கூட என்கிட்ட இருக்குது. பட் எனக்கு என்னென்னா ஆரம்பமே அந்த கடையில் ஒரு திருப்தியே இல்லை. நம்ம நகை சீட்டு போடுறோம் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது நம்ம அமௌண்ட்டு, நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம நகை எடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த கடையில் இருக்கே ஏதோ இருக்கே அப்படின்றதுக்காக எடுக்கக்கூடாது. ஸோ அங்கே ஆஃபர் நிறைய இருக்கு, கிஃப்ட் கொடுக்குறாங்க, வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த கடையில் போட்டுட்டு இல்லாத ஒரு பொருளை பிடிக்காம ஏதோ ஒன்று எடுத்துட்டு வரணுன்றது எனக்கு எப்பயுமே பிடிக்காது. அந்த மாதிரி எப்பயும் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு பிரணவ்ல நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அது உள்ளே நுழைஞ்ச உடனே வைப்ரேஷனே எனக்கு பிடிக்கல. ஏன்னா அங்கே கலெக்ஷன்ஸே இல்லை. நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குறதுமே சாட்டிஸ்ஃபை வரல, ஏதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு கடை தான் பிரணவ். மதுரையில் இருந்த பிரான்ச்சை பற்றி எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன், எனக்கு அது சாட்டிஸ்ஃபைவே கிடையாது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் நம்பணும்னா அது நம்பிக்கையான கடைன்றது உங்கள் மனசுக்குள்ளேயே தோணணும். நம்ம எல்லா கடையுமே நம்பலாம் அப்படின்னு நினச்சி நம்பினீங்க அப்படின்னா ஏமாந்து தான் போகணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, தங்கமேல் ஜுவல்லரிங்கிறது ஸ்ட்ராங்கான கடை, அதை நம்ம என்னைக்குமே சொல்ல முடியாது. அது பல வருடங்களாக இருக்கு. ஸோ எத்தனையோ தலைமுறையாக வச்சிருக்காங்க. ஸோ பீமாவும் அதே மாதிரி தான் லலிதாவும். ஸோ இந்த மாதிரி கடை, இப்படி கடைகளை செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் லம்பா கோல்டில் போட போறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி லம்சம் போடும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி பெரிய கடைகள், தரமான கடைகள், நம்பிக்கையான கடைகள், பல வருடங்களாக இருக்கக்கூடிய கடைகளை சூஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக சீட்டிங் நடக்காது. அந்த மாதிரி கடையை நீங்கள் சூஸ் பண்ணி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஓகே. ஏன் சொல்கிறேன்னா, ஒன் டைம் டெபாசிட்டில் நீங்கள் நகை சீட்டு போடுறது, ப்ளஸ் நீங்கள் டிஜிகோல்டு பண்ணுறது, ஸோ நகையில் நம்ம லாபம் எவ்வளோ உச்சக்கட்ட லாபத்தில் எடுக்கக்கூடிய மெத்தடுகள்லேயே பெஸ்ட்டான மெத்தடு ஒன் டைம் டெபாசிட் தான். நகை சீட்டு போட்டு எடுத்தால் நமக்கு லாபம் தான், ஏன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கலாம். அதே மாதிரி டிஜிகோல்டுங்கிறது இருக்கிற 100 ரூபாயில் ஒரு நாளைக்கு நம்ம வெளில போகணும்னா 100 ரூபாய் செலவாகும். அந்த 100 ரூபாயை நம்ம சேவ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு உண்டியல் சேவிங்ஸ் மெத்தடில் இந்த காலத்தில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் 100 ரூபாய்க்கு கூட தங்க வாங்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிஜிகோல்டு ஆப் மெத்தடு. ஸோ இது மூலமாக நம்ம தங்க வாங்கி சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு லாபம் தான். ஆனால் என்னை பொறுத்தவரையும் ஒன் டைம் டெபாசிட்டில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அதை எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேஃபாக எங்கே போடணும்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு மதுரையில் நான் சொல்கிற பிரான்ச் நான் இதுவரை அந்த மாதிரி சொன்னது கிடையாது. பட் என்னோட கான்ஃபிடென்ட்டில் நான் சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் தங்கமயில் ஜுவல்லரி போடலாம், லலிதாவில் போடலாம், ஜிஆர்டியில் போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல பிரான்ச். பீமாவும் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் இருக்குது, ஒன் டைம் டெபாசிட். அது எப்படின்னா சீட்டு மாதிரி தான். ஸோ அது எப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் வந்து பீமாவில் தான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 நகை சீட்டு போடுறேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன், மாதம் நான் கட்டணும். இந்த மாதம் 10,000 கட்டிட்டேன், நெக்ஸ்ட் மந்த்து 10,000 கட்டணும். இது வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த மாதிரி நான் கண்டினியூவாக கட்டிட்டு வரணும். பட் நான் போட்டிருக்க நகை சீட்டு எப்படி தெரியுமா, நான் போட்டிருக்க நகை சீட்டுல அங்கே இருக்க நகை சீட்டு வந்து நான் இந்த மாதிரியும் வந்து ஃப்ளெக்சிபிளாக கட்டுறதுக்கு எனக்கு நான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். மற்றபடி வந்து நிறைய பேர் வந்து மாதமும் கட்டிக்கிட்டு இருக்காங்க, 2 மந்த்துக்கு ஒன்ஸ் என்ன மாதிரியும் கட்டிகிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, கோல்டு ரேட் குறையும் போது, இப்போ 10,000 ரூபாய் நகை சீட்டு ஒன்று போட்டிருக்கேன் அப்படின்னா, கோல்டு ரேட் குறையும் போது ஒரு 50,000 கட்டி, ஆல்ரெடி ஒன்று கட்டியிருக்கேன்னா 50,000 கட்டினா 6 சீட்டு கட்டிட்டேன். ஸோ ஜனவரியில் போட்டால் நான் எடுக்க வேண்டிய டேட் எப்போ, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் முடியும். எனக்கு டிசம்பரில் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் டிசம்பரை விட்டுட்டு எப்பயுமே எப்போ பர்ச்சேஸ் பண்ணுவேன்னா, ஜனவரி நியூ இயர் அப்போ போய் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ நான் 6 மாதம் வந்து கட்டியிருக்கேன். ஆக்சுவலாக நான் போட்டது ஜனவரியில் போட்டிருக்கேன், பிப்ரவரியில் நான் கட்டல, மார்ச்சில் கட்டல, ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கட்டிட்டேன். ஸோ ஆக்சுவலாக வந்து 6 சீட்டு கட்டியிருக்கேன். ஆனால் வந்திருக்குது ஏப்ரல் மந்த் வரையும் தான், 6வது மாதம் வரல, ஜூன் மாதம் வரல. ஆனால் நான் 6 சீட்டு கட்டிட்டேன். ஸோ வந்து எனக்கு வந்து என்ன ஒரு கான்செப்ட்னா, நீங்கள் ஒரே மாதத்தில் இப்போ நீங்கள் நான் 10,000 ரூபான்னு சொல்லிட்டு நகை சீட்டு போட்டு வந்துட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த்து கூட நீங்கள் 90,000 ரூபா கட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாரி, 1,00,000 ரூபா. 1,00,000 ரூபாய் கட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1,00,000 ரூபாய் கட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டா, அங்கிட்டு வந்து நீங்கள் 11 மாதம் தான் ஸ்கீமோட வெயிட்டிங் பீரியடு. அந்த 11 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும் போதும். அந்த இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கடைகளில் வந்துட்டு முன்னாடியே நீங்கள் பே பண்ண வேண்டாம், மாதம் தான் கட்டணும். இப்போ நீங்கள் ஜனவரியில் சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஜனவரியில் 10,000 கட்டிடுவீங்க, பிப்ரவரியில் நீங்கள் கட்டல. அப்போ மார்ச்சில் என்ன பண்ணுவீங்க, அந்த பிப்ரவரி மாதத்தையும் மார்ச்சையும் சேர்த்து இங்கே பீமாவில் கட்டிக்கலாம். எப்படி, 10,000 + 10,000 20,000 நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆனால் அதர் ஷாப்பில் என்ன பண்ணணும், ஜனவரியில் போட்டால் அது 10,000, பிப்ரவரியில் நீங்கள் கட்டல அப்படின்னா மார்ச்சில் சேர்த்து நீங்கள் 20,000 தான் கட்டலான்னு கேட்டாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மார்ச்சில் 10,000 தான் கட்டணும். அப்போ மார்ச்சில் நீங்கள் 10,000 கட்டும்போது ஒவ்வொரு மாதமும் டிலே ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பிப்ரவரியில் நீங்கள் கட்டாத மாதம் இங்கே டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 மாதம் நீங்கள் கட்டலைன்னா 2-3 மாதம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக மாதம் கட்டாமல் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜுக்கான ஆஃபர்ஸ் வந்து குறைச்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டாக சீட்டை வந்து கண்டினியூவாக கட்டலை. ஸோ 2-3 மாதம் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க. அதனால வந்துட்டு மாதங்கள் லேட் ஆகுறதுனால உங்களுக்கு ஸ்கீமில் நாங்கள் கொடுத்த ஆஃபர் ஒரு 18% 20% கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18னா ஒரு 15 கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. பீமாவில் நான் போட்டிருக்க நகை சீட்டில் 10,000 ரூபாய் சீட்டு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய் சீட்டு வந்து அந்த 11 மாதத்துக்குலாம் நான் எவ்வளோ அமௌண்ட்டு வேணாலும், அதான் சொன்னேன், மறுநாளே நான் 1,00,000 ரூபாயும் கட்டி கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எடுக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் நான் எடுக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். இது எந்த மாதிரி மெத்தடு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் இதில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் 10,000 ரூபாய் சீட்டுன்னு சொல்லிட்டு ஒன் டைம் டெபாசிட்டாக நான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதை தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உள்ள நகை சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் சீட்டை பிரித்து போட்டிருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 5,000 ரூபாய் ஜனவரியில் கட்டியிருக்கேன், திரும்ப ஒரு 50,000 ரூபாய் கட்டி மொத்த சீட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஒன் டைம் டெபாசிட் தானே. நான் 50,000 கட்டும்போது கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8,900 சம்திங் எவ்வளவோ இருந்துச்சு. ஸோ இப்போ 9,000 தாண்டி போயிட்டு இருக்கு. நான் கட்டும்போது 8,900 இருந்துச்சு. அப்போ கூட ஊட வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டு இருந்துச்சு, 9,290 அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ கட்டியிருந்தேன். அப்புறம் ஒரு 8,600 இருக்கும்போது கட்டியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட்டை இப்படி நான் மொத்த அமௌண்ட்டு கட்டி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு பேர் ஒன் டைம் டெபாசிட் தான். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் டெபாசிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 5,000 ரூபாய் கட்டிட்டேன்ல, 5,000 ரூபாய் கட்டிட்டு திரும்ப 50,000 ரூபாய் கட்டி மொத்த சீட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா 5,000 ரூபாய் கட்டிட்டு ஒரு 20,000 கட்டிடலாம், அடுத்து ஒரு 20,000. எனக்கு தேவைப்படும் போது எனக்கு ஃப்ளெக்சிபிளாக இந்த சீட்டு வந்து இருக்குது. ஒன் டைம் டெபாசிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன், சீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி வேணாலும் நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட அமௌண்ட்டுக்கு கிராமாக தான் வர வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன வேஸ்டேஜ்க்கான ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா 16% கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 16% ஆஃபரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெபாசிட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன லாபம் அப்படின்னு நான் பார்த்தேன்னா, இப்போ கோல்டு ரேட் குறையும் போது மொத்த அமௌண்ட்டையும் நான் வந்து கட்டிடுறேன். இதுவே ஒன் டைம் டெபாசிட்டுன்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு டைம் பே பண்ணிட்டா அகைன் அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ண முடியாது. இப்போ நான் 5,000 ரூபாய் கட்டியிருக்கேன், 20,000 ரூபாய் கட்டுறேன்,
திரும்ப 30,000 கட்டுறேன், அவ்வளோதான். சீட்டோட அமௌண்ட்டு மொத்தம் முடிஞ்சு போச்சு. 5,000 ரூபாய் சீட்டுனா 55,000 கட்டணும். 55,000 முடிஞ்சு போச்சு. அதை நான் எப்படி கட்டுறேன் அப்படின்னா, எனக்கு தோது இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். பட் ஒன் டைம் டெபாசிட்டில் நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் அதுக்குள்ளே வந்து திரும்ப என்டர் ஆக முடியாது. அப்போ நீங்கள் திரும்ப ஒரு அமௌண்ட் போட்டு ஒன் டைம் டெபாசிட்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கும் நான் 11 மந்த் தான் வெயிட் பண்ண போகிறேன். இந்த சீட்டு ஸ்கீமுக்கும் 11 மந்த் தான் நான் வெயிட் பண்ண போகிறேன். ஸோ ஒன் டைம் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் மிகப்பெரிய லாபம், நான் ஏன் வந்து சீட்டு யூஸ் பண்ணி ஒன் டைம் டெபாசிட் மெத்தடை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து மொத்தமாக அமௌண்ட் கிடைக்கல. பட் நான் சீட்டாக ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நான் ஒன் டைம் டெபாசிட்டை வந்து திணிச்சுக்கிட்டேன். ஸோ அப்படி தான் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த மெத்தடு வந்து பீமாவில் இருக்குது, நான் யூஸ் பண்ணிட்டேன். இதுவே நீங்கள் ஜிஆர்டியோ லலிதாவோ தங்கமயிலோ போனீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனால் இது வந்து ஒன் டைம் டெபாசிட் மெத்தடை நான் யூஸ் பண்ணனால எனக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்குது. என்ன எப்படி சொல்லணும்னா, எனக்கு ஒரு 6 கிராம் கிடைக்க, ஒரு 5 கிராம் கிடைக்கிற இடத்துல 6 கிராம் கிடைக்குது. எக்ஸ்ட்ராவாக இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் கூட கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 5,000 ரூபான்றதுனால எனக்கு வந்துட்டு ஒரு 300 மில்லிகிராம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்போ நான் வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் பண்ணி வச்சுருப்பேன்ல. ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் பண்ணி ஒரு இத்தனை கிராம் ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இடத்துல நம்ம வந்து ஒன் டைம் டெபாசிட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. இதுவே நான் நகைசீட்டை மாதம் நான் கட்டிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக இந்த 6 கிராம் கூட எனக்கு கிடைக்காது. ஒரு 4.5 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எனக்கு கிடைக்கும். கோல்டு ரேட்டு விற்கிறத பொறுத்து. அதுவும் இப்போ உள்ள இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் டாப்பில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த ஒன் டைம் டெபாசிட்டில் ஏன் லாபம் அதிகமாக நம்ம நகை எடுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜனவரியில் சீட்டு போடும்போது ஒரு 8,600 ரூபாய் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட், ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 லட்சத்தை கொண்டு போய் 8,600 இருக்கும்போது டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராம் கூட கிடைக்கும். அது அமௌண்ட்டு பெருசாக கிராம்ஸ் கூட கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஒரு கிராம் அந்த மாதிரி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 லட்சம்ன்றப்போ 2 கிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 3 லட்சம்ன்றப்போ 3 கிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது ஒன் டைம் டெபாசிட்டில் மட்டும்தான். இதுவே நீங்கள் மாதம் நகை சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இன்னைக்கு 8,600 ரூபாய் ஜனவரியில் இருக்கு அப்படின்னா பிப்ரவரியில் 9,000, மார்ச் ஏப்ரல் அப்படி போகும்போது இந்த மாதம் இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8,600 ரூபாய்க்கு 8,600 ரூபாய்க்கு எவ்வளோ கிராம்ஸ் வரும்? 10,000 ரூபாய் நகை சீட்டு போட்டால் நகை சீட்டு நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து 8,600 இருக்குது ஜனவரியில் நம்ம போடும்போது. அப்போ 8,600ன்னு போட்டால் எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்குது? உங்களுக்கு 1.160 மில்லிகிராம் கிடைக்குது. இதுவே ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணும்போது 8,600 ரூபாய் இருக்குது. இந்த வருஷம் இயர் எண்டில், அதாவது நமக்கு முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நவம்பர்ன்றப்போ எப்படி மாறும்னு பாருங்கள். நவம்பரில் வந்து கோல்ட் ரேட் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 10 ரூபா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் நான் அதை வந்து 10 ரூபான்னு சொல்லிட்டு போடல. ஒரு 9,800 அந்த ரேஞ்சில் நான் போட்டிருக்கேன். அப்போது எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள். 1 கிராம் தான் கிடைக்குது. ஸோ 8,600 இருக்கும்போது 1.160 மில்லிகிராம் கிடச்சிச்சு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு மில்லிகிராம்ஸ் குறைய கிடைக்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். அதனால தான் இப்போ வந்து ஜனவரியிலேயே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஃபுல்லையுமே நான் வந்து பே பண்ணிடுறேன். இப்போ 10,000 ரூபாய் நகை சீட்டு போட்டிருக்கேன்னா ஜனவரியில் வந்து 1,10,000 ரூபா மொத்தம் 10,000 ரூபாய் நகை சீட்டு 11 மாதம் கட்டினா 1,10,000 ரூபாய். அப்போது 1,10,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவைடர் 8,600 விற்கும்போது போட்டால் 12 கிராம் கிடைக்குது. அதுவே கண்டிப்பாக நீங்கள் வேணால் கால்குலேஷன்ஸ் பண்ணி பாருங்கள். சீட்டு போடுறவங்க போட்டு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இதுவே 1,10,000 ரூபாய்க்கு நகை ரேட் வந்து ஒரு 9,000 அப்ராக்சிமேட்டாக நான் போடுறேன். 9,011 கிராம் கிடைக்குது. ஸோ வந்து 12 கிராம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 12 கிராம் கிடைக்கிற இடத்துல 11 கிராம் கிடைக்குது. 1 கிராம் உங்களுக்கு லாஸ் ஆகுது. அந்த 1 கிராம்ங்கிறது சும்மா சாதாரணம் கிடையாது. ஏன்னா அந்த 1 கிராம் கோல்டு காயின் கூட எடுக்க முடியாமல் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ஒன் டைம் டெபாசிட் மூலமாக இந்த மாதிரி நம்ம லாபமாகவே வந்து பார்த்திங்கன்னா கிராம்ஸ் எடுத்துக்க முடியும். அதாவது நகை சீட்டை விட ஒன் டைம் டெபாசிட்டில் இன்னும் அதிகம் கிடைக்கும். எப்பயுமே வந்து நான் யோசிக்கிறது என்ன தெரியுமா, நகை சீட்டு போட்டால் நகை சீட்டில் வந்துட்டு கிராம்ஸ் கூட கிடைக்கும். நம்ம போய் ரெடி கேஷ் கொடுத்து எடுத்தோம்னா வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு லாஸ் இருக்கும். 1 லட்ச ரூபாய் கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு 10% போட்டால் கூட 10,000 ரூபாய் போயிடும். அது போக ஜிஎஸ்டி கட்டணும், மேக்கிங் சார்ஜுன்னு சில இதுக்கு போட தான் செய்வாங்க. அந்த மாதிரி லாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாயில் 15,000 ரூபாய் நமக்கு இல்லை. நம்ம கொண்டு போனதில் வந்து தங்கம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கு. அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85,000 ரூபாய்க்கு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போம். பட்
அந்த 1,00,000க்கும் ஃபுல்லாக தங்கத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நகை சீட்டு தான். அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். நகை சீட்டில் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கட்டின 1,10,000 ஃபுல்லாக தங்கம் கிடச்சிரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும்தான் பே பண்ணணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஏன்னா வேஸ்டேஜ் எல்லாமே எடுக்க போகிறோம், நம்ம போட்டதுக்கு தங்கம் கிடச்சிருச்சு ஃபுல்லாக, எந்த காசும் நம்ம காசு வந்து வீணாகலை, எல்லாமே தங்கமாகவே மாறிடுச்சு அப்படின்ற ஒரு ஹேபிட் எனக்கு இருக்கும். ஆனால் கிராம்ஸ் இங்கே வந்து கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக கிராம்ஸ் குறையுது அப்படிங்கிறது எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் புரிஞ்சிச்சு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் டெபாசிட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கிராம் கூட இருக்கும். ஸோ அதை வந்து நான் இந்த விஷயத்தில் என்னோட நகை சீட்டில் நான் அந்த மெத்தட் நிறையவே நான் பண்ணியிருக்கேன். அந்த 2 இயர்ஸ் நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். நகை ரேட் வந்து குறையும் போது என்கிட்ட எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு ஜுவல்ஸ் 1 பவுனை கூட கொண்டு போய் அடகு வச்சு நான் கட்டியிருக்கேன். 1 பவுனை கொண்டு போய் அடகு வச்சா 40,000 தருவாங்க. அந்த 40,000 எடுத்துகிட்டு போய் கூட நான் கட்டி ஒரு சீட்டை வந்து ஒரு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபுல் அமௌண்ட்டாக. ஏன்னா கோல்ட் ரேட் குறையுது அப்படின்னா டக்குன்னு போய் நான் நகையை அடகு வச்சு அமௌண்ட் ரெடி பண்ணி நகை சீட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கிட்டு நான் வந்து நகை சீட்டு கட்டுறதுக்கு மாதம் கட்டணும்ல, அந்த அமௌண்ட்டு 10,000 இருக்கிறத இங்கே நான் நகை கடனுக்கு வந்து பே பண்ணி அந்த நகையும் மீட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு கிராமும் கொஞ்சம் கூட கிடைக்குது. இதில் கேட்பீங்க, நீங்கள் இங்கே வட்டிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமேனு. பேங்க்கில் அடகு வைக்கிற பட்சத்தில் வட்டி ரொம்ப 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 கம்மி. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நகை ஏறுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30%, 32%, 40%ன்னு சொல்லிட்டு ஏறிட்டு இருக்கு. ஆனால் இங்கே வட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9%, 8.5% இப்படி தான் ஏறிட்டு இருக்கு. அப்போ ஒரு 4-5 மந்த்துக்குள்ளே நம்மளால் திருப்ப முடியும். இது திருப்ப முடியாத விஷயம்னா பரவாயில்ல, நகையை அடகு வச்சு நான் நகை எடுக்கிறேன், திருப்ப முடியாது அப்படின்னா ஓகே. நான் நகை சீட்டு போட்டிருக்கேன், அந்த நகை சீட்டை நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன். முன்னாடியே க்ளோஸ் பண்ண போகிறேன். ஆனால் நகை சீட்டு வந்து மாதம் என்னால் கட்ட முடியுன்ற ஒரு கான்செப்டில் எடுத்து தான் நகை சீட்டை நான் போட்டிருக்கேன். அப்போது நான் ஃபுல்லாக வந்து ஒரு அமௌண்ட்டு ரெடி பண்ணி நகை கடன் வச்சு கட்டி முடிச்சுட்டு இங்கே நான் நகை சீட்டு கட்ட வேண்டிய அமௌண்ட் எனக்கு மாதம் கிடைக்கிறத கட்டி நான் நகையும் மீட்டுருவேன். இதனால் என்ன நடக்குதுன்னா, எனக்கு கொஞ்சம் மில்லிகிராம் கூட கிடைக்குது. இந்த கொஞ்சம் மில்லிகிராமு, கொஞ்சம் கிராம்ஸு, 1 கிராமு, 500 மில்லிகிராம் இதுதானே கிடைக்குது. இதில் என்ன நடந்துட போகுது? இதே மாதிரி ஒவ்வொரு டைம் நகை சீட்டு போடும்போது நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிராம் லாபத்தை கொடுத்துருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயத்தில் நடந்திருக்கு. நான் போட்டிருக்க அதிகபட்ச சீட்லேயும் எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து எந்த ஒரு 100 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் போட்டுருவேன். ஸோ லாஸ் ஆகணும் நமக்கு இருக்குது அப்படின்னா அது லாஸ் ஆயிடும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து 8,600 வரும்போது என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருந்துச்சு. நம்ம இன்னும் குறையும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தா இப்போ வந்து 9,000 சில்லற போயிடுச்சு. பட் அந்த 8,600க்கு நான் டிஜிகோட்டில் வந்துட்டு ஒரு பேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் நம்ம சீட்டு பே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு உறுத்தல் எனக்கு இன்னுமே இருந்துகிட்ருக்கு. இன்னும் வரையும் நான் சீட்டை கட்டவே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் வந்து நம்ம கையை மீறி நம்ம வந்து வெயிட் பண்ணனால நிறைய தப்புகளும் நடக்கும். ஆனால் நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். நான் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா மாதம் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னா உங்ககிட்ட நகை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நகையை அடகு வச்சு கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் வந்து சீட்டு கட்டுறது அப்படிங்கிறது உங்களால் கண்டினியூவாக முடியும். அப்படிங்கிறதுனால தான் அந்த அமௌண்ட்டே நீங்கள் போடுறீங்க. 10,000 சீட்டோ 20,000 சீட்டோ இல்லை 5,000 நகை சீட்டோ நீங்கள் போடுறீங்க. அப்போது நீங்கள் மொத்தமாக பே பண்ணுற டெபாசிட் விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் 100% சொல்கிறேன், நீங்கள் கிராம்ஸ் கொஞ்சம் கூட எடுக்க முடியும். இப்போ நீங்கள் சீட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, வீட்டில் வந்து 10,000 சொல்லிட்டு பேசிட்டீங்க. அப்போ உங்களால் கண்டிப்பாக மாதம் 10,000 கட்டி தான் ஆகணும். அப்போது ஒரு வருஷத்துக்குன்றப்போ 11 மாத ஸ்கீம் தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போது 1,10,000 உங்ககிட்ட ஜுவல்ஸ் இருந்துச்சு, அந்த 1,10,000 ரெடி பண்ணக்கூடிய ஜுவல்ஸ் ஏதாச்சும் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் அடகு வச்சுருங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு மாதம் நீங்கள் எப்படி சீட்டு போடணும்னு உறுதி பண்ணி தானே 10,000 சீட்டுன்னு சொன்னீங்க. அப்போ அந்த 10,000 இங்கே கட்டிடுங்க. ஸோ 1 இயரில் நீங்கள் நகையும் திருப்பின மாதிரி இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு கிராம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நகை சீட்டு போட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்க போகிறோம், டெபாசிட் பண்ணியுமே வேஸ்டேஜ் இல்லாமல் தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த டெபாசிட் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா 1 கிராம் கூட கிடைக்கும், 1 கிராம் 2 கிராம். ஸோ இது வந்து அமௌண்ட்டை பொறுத்து 10,000 கண்டிப்பாக 1 கிராம் கிடைக்கும். 20,000 30,000 போகும்போது 2 கிராம் 3 கிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லை, அது வந்து நகை சீட்டு மாதம் பே பண்ணுறதுல கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா மாதம் கோல்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது நீங்கள் மாதம் கட்டின மில்லிகிராம் உங்களுக்கு ஆட் ஆக போகிறது கிடையாது. இப்போ 8,600 1.160 மில்லிகிராம் ஆட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 8,800 8,900 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 1.160 மில்லிகிராம் ஆட் ஆகுது, 1 கிராம் தான் ஆட் ஆகும். ஸோ
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக நமக்கு வந்து நகை சீட்டு போட்டாலும் கிராம்ஸ் குறைய தான் செய்யும். அதை நம்ம எந்த லாபத்தில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் டெபாசிட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதை தான் நான் நகை சீட்டுங்கிற மெத்தடில் ஒன் டைம் டெபாசிட் தான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாரும் கேட்பீங்க, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் அந்த மெத்தடை பயன்படுத்திங்கன்னா, நான் அதை தான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னோட பிரிண்ட் அவுட்லாம் நான் வாங்கிட்டு வந்து நான் நகைக்கடைக்கு போகலை, எல்லாமே ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நகைக்கடைக்கு போயிட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வந்து காட்டுறேன், நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு மாதம் மட்டும்தான், அதாவது சீட்டு ஸ்டார்ட் பண்ணது மட்டும்தான் இருக்கும். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் சீட்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அடுத்த மாதமே பார்த்திங்கன்னா 50,000 கட்டி க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படி பண்ணுறேன்னா, நகை ரேட்டு வந்து கொஞ்சம் குறையும் போது ஃபுல் அமௌண்ட்டு என்கிட்ட இருக்கும், அதை கட்டிடுவேன். அப்படி என்கிட்ட அமௌண்ட்டு இல்லைனாலும் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பவுன் அடகு வச்சுட்டு திரும்ப வந்து, ஏன்னா 6 மந்த் ஸ்கீம்னு சொல்லிட்டு நகை கடனில் வந்துட்டு கனரா பேங்க்கில் கொடுக்குறாங்க 6 மாதத்துலன்னு சொல்லிட்டு. அப்போ 6 மந்த்துன்றப்போ அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் 2 மந்தில் வந்து திருப்பிக்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, நகையை அடகு வச்சுருவேன். மாதம் இதை கட்டி அந்த 6 மாதத்தில் என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக திருப்பிடுவேன். ஸோ அதுக்கு என் வீட்லேயுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட்டு எங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா சீட்டு போட்டிருக்கதோ, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சீட்டுங்கிறது வந்து பெரிய அமௌண்ட்டாக தான் போடணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். 1000 ரூபாய் சீட்டு போடுவேன், 500 ரூபாய் சீட்டு போடுவேன், 7 சீட்டு சொல்கிறேன், 10,000 ரூபாய் சீட்டு போடுவேன். இந்த மாதிரி 2000 3000 சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கங்கே நான் பிரித்து போட்டிருக்கேன். அது எனக்கு பிடிக்கும். அதில் கிடைக்கிற அமௌண்ட்டையுமே வச்சு நகையை திருப்பிடுவேன். நகையை திருப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீட்டுக்கு நான் அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு அந்த நகை ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொட்டேஷன் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறது மூலமாக வீட்டில் இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை இதுதான் பண்ண முடியும். ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒர்க்குக்கெலாம் அனுப்ப மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு வந்து மனசில் எப்பயுமே ஓடிட்டு இருக்கிறது, நம்ம வந்து ஏதாவது சம்பாதிக்கணும், ஏதாச்சும் பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஏதாச்சும் பண்ணணும், வீட்டில் இருந்துகிட்டே பண்ணணும் அப்படிங்கிறது தான் தோணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எனக்கு வந்து வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுறதுக்கு எந்த ஒர்க்குமே எனக்கு கிடைக்கல. நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். ஆன்லைன் ஜாப்லாம் வந்துட்டு ஃபோர்ஜரி பண்ணுறதுக்கு, நம்மக்கிட்ட இருந்து காசை பிடுங்குறதுக்கு, ஏமாத்துறதுக்கு தான் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்துலலாம் ட்ரை பண்ணாதீங்க. நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். அமௌண்ட் இல்லாமல் எந்த ஒரு ஆன்லைன் ஜாப்புமே கொடுக்க மாட்டாங்க. அமௌண்ட்டு வாங்குவாங்க, நம்மளை ஒர்க்கு நல்லா வாங்கிடுவாங்க, ஆனால் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பைசாவும் வராது. இந்த தரம் அந்த தரம்னு சொல்லிட்டு நல்லா சீட்டிங் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஆன்லைன் ஜாப் வந்து ஹோம் பேஸ்டு ஆன்லைன் ஜாப் வந்துட்டு நம்பாதீங்க. ஸோ ஐடி நிறுவனத்தில் இருக்கவங்க வீட்டில் இருந்து தங்குறாங்க அப்படின்னா அவங்க கம்பெனி வைஸ் அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து நிறையவே கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த வந்து அதோட ப்ரொசீஜர் வந்து தெரிஞ்சு ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து வீட்டில் இருந்து பண்ணுறதுக்குமே அலோவ் பண்ணுவாங்க. அது வேறு லைன். பட் வீட்டில் இருந்துகிட்டே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்துட்டு எதையோ ஒரு லிங்கை நம்பியோ ஏதோ ஒரு ஆடியோவோ வீடியோவோ கேட்டுட்டு நம்ம போயிட்டு பண்ண முடியாது. அது பண்ணுறது மிகப்பெரிய தப்பு, நமக்கு தான் லாஸு. ஸோ அதில் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்து பெஸ்ட்டாக தோணுது, நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஆனால் யோசிச்சுட்டே இருப்பேன், வீட்டிலேருந்து எதாவது பண்ணணும், டியூஷன் எடுக்கணும்னு நினைப்பேன், அதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தடையாகவே இருந்துச்சு. நம்ம வந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாலும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். அது நிறைய பேருக்கு வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம மீறி எதுவுமே பண்ண முடியாது, சண்டை போடவும் முடியாது. ஸோ எல்லாமே என்ன சொல்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்கு நான் அமைதியாகவே போயிடுவேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட சர்க்கிளில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அதிகமான இன்ட்ரெஸ்ட்க்கு வந்துட்டு அமௌண்ட் வெளில வாங்குறாங்க, கம்மியானதுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வீட்டில் சும்மா இருக்கிற நகையை தான் நான் கொண்டு போய் அடகு வச்சேன். ஸோ அந்த நகையை வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து வட்டி வந்து 0.75% தான் போடுறாங்க. ஆனால் நான் வந்து 2% மாதம், இப்போ 1,00,000 அப்படின்னா 2,000 ரூபாய் வாங்குவேன் மாதத்துக்கு, 2%. அப்போது மாதத்துக்கு எனக்கு 2,000 ரூபாய் கிடைக்குது. ஆனால் இங்கே மாதத்துக்கு எனக்கு 750 ரூபாயோ சம்திங் ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எனக்கு மிச்ச அமௌண்ட் இதில் வந்து கிடைக்குது பார்த்திங்களா, அதுதான் என்னோட லாபம். ஸோ இதுவே 1,00,000 ரூபாய்க்கு நான் சொல்கிறேன், ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அப்படி நம்ம கொடுக்கும்போது நல்லாவே நமக்கு லாபம் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு லாபம் தான் எனக்கு நகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பெனிஃபிட். அதை நான் என்ன பண்ணேன்னா, அந்த லாபத்தை கிடைக்கிறதுல வட்டி கட்டுறேன்னா இல்லையா, அசல் கட்டுவேன். இப்போ 2,000 ரூபாய் கிடைக்குதுன்னா நான் 750 ரூபா வட்டியை மட்டும் நான் கட்ட மாட்டேன். 2,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதில் 1,000 ரூபாய் அங்கே கட்டிடுவேன், 1,000 ரூபாய் நகை சீட்டு
சீட்டு போடுவேன். ஸோ இந்த மாதிரி பார்ட்டாக பிரிச்சு இதில் நிறைய பேர் கேட்குற விஷயம்னா நீங்கள் வட்டி கொடுக்குறீங்களா, இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதெல்லாம் பாவம், யாருங்க பண்ணாமல் இருக்கா? ஒரு ஆளாக நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ பேங்க்ல போய் லோன் வாங்குறீங்க, ஹவுசிங் லோனே, அது என்ன சும்மாவா கொடுக்குறாங்க உங்களுக்கு? சும்மா கொடுப்பாங்களா? பேங்க்ல மெயினா ஹவுசிங் லோன் வாங்குறவங்களுக்கு தெரியும் அதோட வழி என்னன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு 30 லட்சத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா பேமெண்ட்டே வந்து நீங்க பே பண்ணுவீங்க இஎம்ஐன்ற பேர்ல. ஒரு நாள் டிலே ஆயிடுச்சுன்னா பேமெண்ட் 2 பேமெண்ட்டாக சேர்த்து பே பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், பேமெண்ட்ல நீங்க கட்டுறது வந்து 20,000 கட்டுறீங்க, இதே ஷெடியூல் தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஆனா உங்களோட 15,000 வட்டின்னு எடுத்துப்பாங்க. 5,000 ரூபாயோ 2,000 ரூபாய் தான் அசல்ல போய் சேரும். நீங்கள் ஒரு 5 வருஷம் தொடர்ந்து ஒரு அமௌண்ட் கட்டிகிட்டே வர்றீங்க. 5 வருஷத்தில் ஒரு ஒரு 5 லட்சமோ 10 லட்சம் கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்தில் 10 லட்சத்தில் உங்களுக்கு 7 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி எடுத்திருப்பாங்க, 3 லட்சம் தான் அசல் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வட்டி எங்கே போய் சொல்லுவீங்க? ஏன்னா நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், இது நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கையான பர்சன் வந்துட்டு உங்ககிட்ட யாராச்சும் அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப நம்பிக்கையாக லாயலாக இருக்கிறவங்கள மட்டும்தான் நான் சொல்கிறேன். எங்களுக்கு அந்த மாதிரி பர்சன் கிடைச்சாங்க, நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன், நான் இப்போ வரையுமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கும்போது கொடுக்குறதுல தப்பே கிடையாது. இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான், இது வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் நான் நினச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் எல்லாருக்குமே வாரி 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 கொடுக்குற வள்ளலும் கிடையாது, எல்லாரையும் நம்புறாலும் கிடையாது. நமக்குன்னு தோணும்ல, நம்ம யாருக்கு கொடுக்குறோம், அவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு, அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் நம்ம அதிகமாகவும் லாபம், அதாவது அதிகமாகவும் ஆசைப்படவும் நான் கிடையாது. எனக்கு என்ன வருதோ அதில் வந்து நான் நகை திருப்பணும், ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிறத வந்து நகை சீட்டு போடணும், அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு தப்பாகவும் தோணலை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ ஒரு ஃபைனான்ஸ் கடைக்கு போகிறீங்க, அவன் என்ன சும்மாவை கொடுக்குறான் உங்களுக்கு? கிடையாதுல்ல. இது பாவம் அது பாவம்னா பாவம்ன்றது ஒன்றே இங்கே கிடையாதுங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக இருக்கணும். இறக்கன்ற ஒரு விஷயத்தில் கம்மியாக கொடுக்குறோம், அவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும். நம்ம நகையை சும்மா வச்சுட்டு இருந்துட்டு அதை பார்த்துட்டே இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் எடுத்து பண்ணுறேன். எனக்கு இது ஓகேவான்னு தோணுது. ஸோ ஓகே, நான் வேறு டாபிக் மாதிரி போயிட்டுருக்கு. நான் வந்து நகையை கொடுத்து வட்டி வாங்குறதுல எனக்கு ஓகே தான், எனக்கு அது ஒன்றும் பெரிய தப்பாகவும் தோணலை. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் நகைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் அடகு வச்சுட்டு கூட நீங்கள் கொண்டு போய் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் சீட்டு போடணும்னு நினைக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் நகையை வந்து திருப்பிக்க முடியும். ஸோ இந்த விஷயத்து மூலமாக நிறைய லாபம் கிடைக்கும். ஒன் டைம் டெபாசிட் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கரெக்டான கடையை சூஸ் பண்ணணும். மெயினாக கலெக்ஷன்ஸ் பார்க்கணும். கலெக்ஷன்ஸ் ஹெவி, நல்லா சூப்பராக பியூரிட்டி நல்லா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். 916 நகைகள் தான் கொடுக்குறாங்களா, சீட்டிங் எது இந்த கடையில் நடந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நகை சீட்டு போடுங்க. அதுவும் இந்த பெரிய அமௌண்ட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டெபாசிட் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போடுறோன்ற பேரில் 7 சீட்டோ குளிச்சிட்டோ போடுறதுன்ற பேர், எனக்கு தெரிஞ்சதை நான் வச்சு சொல்கிறேன். எங்கள் ரிலேஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் சீட்டு, 2.5 லட்சம் சீட்டு, 25 மாதம் 10,000 கட்டினா 2.5 லட்சம். ஸோ அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுறாங்க. ஸோ வேஸ்டேஜும் இல்லாமல் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இப்பயே டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 11 மாதம் கோல்ட் ரேட் ஏறுது இறங்குது, நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மாதம் நகை சீட்டு கட்டுறவங்களுக்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும். சரி, எப்படா கோல்ட் ரேட் குறையும், எப்படா கோல்ட் ரேட் குறையும், இந்த நகை சீட்டு கட்டணும், கோல்ட் ரேட் குறையாமல் ஏறிட்டே இருக்கு, இப்போ கட்ட வேண்டாம், நாளைக்கு கட்டலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். நாளைக்கு கோல்ட் ரேட் ஏறும். சரி, இன்னைக்கு ஏறி போச்சு, ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சு, இன்னும் 2-3 நாளில் குறையும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதை விட ஏறிட்டு இருக்கோம், ஐயோ அன்னைக்கே கட்டிருக்கலாமே அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒன் டைம் டெபாசிட் பண்ணிட்டு நீங்கள் நகை சீட்டு கட்டுறதா இருந்தால் இங்கிட்டு போய் நகையை அடகு வச்சுட்டு பண்ண விஷயத்துக்கு கட்டி அந்த நகையை திருப்பிடுங்க. இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் கிடைக்கிறத ஒன் டைம் டெபாசிட் பண்ணிட்டீங்க, ஆஃப்டர் 11 மந்த்துக்கு வச்சு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும். ஒன்லி ஜிஎஸ்டியோட அதிக கிராம்ஸ் கூடவும் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் ஒன் டைம் டெபாசிட்டு. நகைக்கடைக்காரவங்க கொடுத்துருக்க ஆஃபர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க, யூஸ் பண்ணிக்கணும், பக்காவாக யூஸ் பண்ணிக்கணும். அதை விட்டவே கூடாது, எந்த காரியத்திலும் விட்டுறக்கூடாது. ஒரு பழைய நகையை போட போறீங்களா, அதுக்குமே கொடுத்துருக்காங்களே ஆஃபர், அப்போ அதையே யூஸ் பண்ணாமல் பழைய நகையை போட்டுட்டு அதுக்கு திரும்ப வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜ் எல்லாம் போட்டு திரும்ப எடுக்கிறதுக்குள்ளேயும் பழைய நகையை கொண்டு போய் ஒரு 3 பவுனை போடுறோம்னா நம்ம எடுக்கிறது கண்டிப்பாக அதை கழிவுகளையும் கழிச்சுட்டு 2.5 பவுன் தான் எடுக்கணும்னு சொல்லுவான். அதில் 1/2 பவுனுக்கு வேஸ்டேஜ் அது இதுன்னு போயிடும். அப்புறம் 2 பவுன் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த பழைய நகையை 3 பவுனை கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா அதில் கழிவு எல்லாம் போக எத்தனை கிராம்ஸ் இருக்கும் அதை ஆட் பண்ணி ஆஃப்டர் 11 மந்த் கழிச்சு அதே சேம் வெயிட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம்.
ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ விற்கிற கோல்டு ரேட்டுக்கு இந்த மாதிரி மெத்தடுகளை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதிக நகைகள் சேமிக்கவே முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, கோல்டு வந்து நான் வந்து 100 மில்லிகிராம் கிடைச்சாலும் விட்டுறாதீங்கன்னு நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த 100 மில்லிகிராம் ரேட்டே எவ்வளோ போயிருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த அளவு வந்து கோல்டு ரேட்டு வந்து டாப்பில் போயிட்டுருக்கோம். கோல்டை பொறுத்த வரையும் வேர்ல்டோட என்ன சொல்கிறது, இப்போ நம்மளோட 500 நோட்டு ஃபாரினில் கொண்டு போனால் அது தாளு தான், வெறும் பேப்பர். இப்போ நான் இங்கே 1 கிராம் வச்சுருக்கேன், அதை ஃபாரினில் கொண்டு போனாலும் அதோட வேல்யூ இங்கே என்ன வேல்யூவோ அதே தான் அங்கேயும் வேல்யூ, ஒரு மாற்றம் கிடையாது. அதுக்கு மதிப்பு அதிகம். ஸோ எங்கே கொண்டு போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, தங்கத்தோட வேல்யூ குறைய போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு 10 லட்சத்தை எடுத்துகிட்டு அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுங்க, இது என்ன அப்படின்னு தூக்கி தான் போடுவாங்க, அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தங்கத்தை எவ்வளோ தூரம் சேர்த்து வைக்க முடியுமோ நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. ஃபிசிக்கலாகவும் சரி, இல்லை கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்துட்டு ஆப்பில் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். ஸோ அதோட டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள். அந்த கோல்டு பீஸில் வந்துட்டு அதை வந்து டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு நான் இதுவரையும் பண்ணது கிடையாது. அதை நான் வந்து பேங்க்கில் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வேணால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படி பண்ணுறதா இருந்தாலும் இந்த ட்ரேடிங், இந்த ஆப்பு, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டுலாம் பண்ணிடாதீங்க. 1 கிராம் சொல்லிட்டு ஆன்லைனில் ஒருத்தவங்ககிட்ட போய் ஷாப் பண்ணுறேன்னு 500 மில்லிகிராமோ என்னமோ கம்மியாக அனுப்பியிருக்காங்க. 1 கிராமுக்கு அமௌண்ட் போயிட்டதை 500 மில்லிகிராம் தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதனால தான் எப்பயுமே நாம் தங்கத்தை ஃபிசிக்கலாக டச் பண்ணி வாங்கணுன்றது. சும்மா வீடியோ காலில் ஆன்லைனில் இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க, இவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு, உங்களுக்கு கரெக்டாக வரல, நம்ம நேரம் சரியில்லை, நமக்கு இப்படி நடக்குது, என்ன பண்ணுவீங்க? ஆன்லைனில் ஒன்றுமே பண்ண முடியாது, கஷ்டம். அது வந்து நீங்கள் திரும்ப முயற்சி பண்ணி அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி போராடி ஏன் ஒரு செகண்டில் போய் நகைக்கடையில் வாங்கிட்டு வந்துடலாமே. அதை யாருமே ட்ரை பண்ணுறது கிடையாது. நான் ஆன்லைனில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆன்லைன்லாம் நம்பாதீங்க. ஒரு தங்கம் வாங்கணும்னு நினச்சிட்டிங்களா, டேரெக்டாக கடைக்கு போங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. சேவிங்ஸ் பண்ணுறீங்களா, டேரெக்டாக கடைக்கு போங்க, உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா வாங்க, பிடிக்கலன்னா வாங்காதீங்க. பிடிச்சிருந்தா சீட்டு போடுங்க, பிடிக்கலன்னா போடாதீங்க. எங்கே பெஸ்ட்டாக உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்களோ அங்கே சீட்டு போடுங்க. அந்த கடையிலையுமே கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கணும், நம்பிக்கை நல்லா இருக்கணும். அந்த மாதிரி கடைகளை சூஸ் பண்ணி நீங்கள் நகை சீட்டு போடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.